குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் கடகத்துக்கு வரார், கேதுவோடு சேர போகிறார். அப்போ எனக்கு எப்படி சார் இருக்கும்? எல்லாருக்கும் ஒரு ஆசை தானேங்க. குரு பெயர்ச்சி வந்தால் கல்யாணம் நடக்குமா, வீடு கட்டலாமா, குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகுமாவா, நான் சுப பலன்களாக நிறைய கிடைக்குமே சார். இப்போ சனீஸ்வரர்னாலே ஒரு பயம். குரு சுபர், சுபத்தை தருவாரா அதை சொல்கிறது தானே இந்த குரு பெயர்ச்சி. ஆகவே மனசில் எந்த ஒரு கஷ்டத்தையும் வச்சுக்காதீங்க. ஒரு பயமே இல்லாமல் சும்மா ஜம்முன்னு ரிலாக்ஸ்டாக உற்சாகம் தரும் உச்ச குரு எப்படிப்பட்ட பலன் தருவார் அப்படிங்கிறத 12 ராசிக்காரர்களுக்கும் பலன்களோடு சொல்லியிருக்கேன். வாங்க அத்தனை பேரும் அதை பார்ப்போம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவத். கும்ப ராசிக்கு உற்சாகம் தரும் உச்சம் பெற்ற குரு நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? உங்கள் வேலை என்னவோ அதை ஒண்டி பார்த்தீங்கன்னா உற்சாகம் வரும். உச்சம் பெற்ற குரு பலன் தருவார். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், ஊரானுக்கு நான் புத்தி சொல்லின்னுக்கிறேன், தர்மத்தை நிலைநாட்ட போகிறேன், புரியுதுங்களா? நான் ஊரில் போய் பணம் தண்டி நான் அதை செய்ய போகிறேன், இதை செய்ய, அந்த ஊர் பெருதினமே நமக்கு தேவையில்லை. ஊர் அப்படிங்கிறத விட்டுருங்க. உங்கள் வேலை என்னவோ, உங்கள் குடும்பம் என்னவோ அதை ஒண்டி பாருங்கள். நாக்கில் சனி, இந்த 2ஆம் இடத்துல சனீஸ்வரர் இருக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. சனியும் செவ்வாயும் ஒரு வீட்டில் இருக்கிறது உடல் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பாதிக்கும். கண்ணு, தலைவலி, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளும், கண் சம்பந்தமான பிரச்சனைகளும், கண் ரோகத்தினால உங்களுக்கு அது ஒரு இன்ஜூர்டோ அதில் ஒரு சின்ன ஆப்ரேஷனோ வர வேண்டியதாக இருக்கும். உறவுகள் சரிப்பட்டு வராது. நட்பு வட்டம், துரோகம் இருக்கத்தான் செய்யும். உங்களுக்கு எதிரி எங்கன்னா வாயில தான். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், இருக்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு போகிறது நல்லது. எனக்கு இதை விட்டு நான் வேறு வேலைக்கு எங்கன்னா போட்டுமா சார்னா வேண்டாம். ஒரு 10,000 20,000 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு அங்கே போய் ஒரு 3 மாதம் பொறுத்து திருப்பி உங்களை வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவான். போதும் சார், சாரி சார், கோச்சிக்காதீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், எங்கள் மேலதிகாரி இப்போ ஒத்துக்க மாட்டேங்கிறாரு, சாரி சார் அப்படின்னு உங்களை நடுத்தரில் விட்டு போயிடுவான். வியாபாரத்தில் நான் ஏதோ ஒரு 2 ரூபா கிடைக்கணுமே சார், கொஞ்சம் பேங்க்கில் இஎம்ஐ வாங்கி ஏதாவது கடன் வாங்கி பண்ணட்டுமா சார்னா வேண்டாம். வரவுக்கும் செலவுக்கும் அது எப்படி தான் கணக்கு பண்ணி அவன் போடுவான்னு தெரியாது. கரெக்டாக போடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த 1 வருஷம் நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. வம்பு வழக்கு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு இதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன், சாட்சி கையெழுத்து போடுறேன், அவனுக்கு நியாயத்தை சொல்கிறேன், வேண்டாம். கவனமாக இருந்தால் உற்சாகமாக வாழலாம். உற்சாகமாக இருந்தால் உடல் உணர்வுகள் நல்லா இருக்கலாம். மொத்தத்தில் சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எல் தீபமும், காசி, கயா, ராமேஸ்வரம் போய் பித்ருக்களுக்கு தர்ப்பணமும், முன்னோர்களுக்கு அந்த கொடுக்குற அந்த பிண்டம், குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்யணும். அதான் ஏற்கனவே குலதெய்வத்தையும் கெடுத்துக்கிட்டீங்களே, எப்படியாவது போயிட்டு வாங்க. ஒரு முறை போயிட்டு வந்தீங்கனாலே நிம்மதி வரும். நிம்மதி தரும், உற்சாகத்தை அதிகப்படுத்தும் உச்சம் பெற்ற குரு. நான் சொன்னால் அந்த பலன் உங்களுக்கு கிட்டியே தீரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 குரு பெயர்ச்சி சார். குரு உச்சமாவது, கடகத்தில் வருது. இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை, உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சம் அடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது, ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம்
நம்ம தீர்த்தமாடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவினுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். 2026 குரு பெயர்ச்சி சார், குரு உச்சமாவது கடகத்தில் வருது, இந்த 3 ராசிக்கு நல்லா இருக்குது, அந்த 4 ராசிக்கு நல்லா இல்லை, உலகத்துக்கு இப்படி இருக்குது, உலகத்துக்கு அப்படி இல்லை அப்படின்னு எவ்வளவோ ப்ரிடிக்ஷன். ஆனால் ஒன்று நல்லா புரிஞ்சுங்க, 12 வருடங்களுக்கு ஒரு முறை தான் குரு உச்சமடைவார். அதுவும் அந்த கடகத்துக்கு அவர் பிரவேசிக்கும் காலம். புஷ்கரம் அப்படின்னு அந்த ஒவ்வொரு காலகட்டத்தில் குரு மாறும்போது ஒவ்வொரு ராசிக்கு போகும்போது ஒவ்வொரு புண்ணிய நதியில் போய் குரு இருக்கிறதா ஒரு ஐதீகம். அந்த மாதிரி கடகத்துக்கு குரு போகும்போது புஷ்கரம் எங்கப்பா அப்படின்னா யமுனா நதியில். இந்த யமுனா நதியில் இந்த வருஷம் நம்ம தீர்த்தம் ஆடினா மகா புண்ணியம். உச்சம் பெற்ற குருவினுடைய முழு பலனும் நமக்கு வந்து சேரும். நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க, அங்கே போய் இந்த பரிகாரம் பண்ணுங்க, ஆலங்குடி போங்க, திருச்செந்தூர் போங்க அப்படின்னு அந்தந்த பரிகாரம் எவ்வளோ. ஆனால் பிரபஞ்சத்துக்கே மிகப்பெரிய லாபத்தையும் சந்தோஷத்தையும் சுபர் இல்லையா, குருனாலே சுபர். சுபர் அப்படின்போது என்ன நமக்கு ஏற்படும்? கல்யாணம் பண்ணுறது, குழந்தைங்க பெற்றுக்கிறது, வீடு வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, கடன் தீர்றது, வியாதிகள் போகிறது, மருத்துவ செலவு குறையிறது. இப்படி சுப பலன் தானே. அதனால தானே அந்த குரு பெயர்ச்சி அப்படின்னாலே ஒரு உத்வேகத்தோடு நம்ம டிவியில் பார்க்குறோம், யூடியூப்பில் பார்க்குறோம். என் ராசிக்கு எப்படி சார் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த யமுனை நதியில் தீர்த்தம் ஆடிட்டு புஷ்கரம் நம்ம இந்த ஆண்டு வந்து குரு பெயர்ச்சியை கொண்டாடினோம் அப்படின்னா இந்த வருஷம் முழுவதுமே சுப பலன் அதிகமாக இருக்கும். ஆகவே தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பொது பலனில் எனக்கு பணம் கிடைக்குமா பட்டம் கிடைக்குமா பார்க்குறேன் நீங்கள் அதுவும் பாருங்கள், நான் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில் இந்த புண்ணியத்தையும் நீங்கள் சார் நான் கடகராசி மட்டும்தானா, மேஷ ராசி மட்டும்தானா, 12 ராசியில் ஏதாவது ஒரு ராசியா, நான் இந்த நட்சத்திரமாச்சே, நமக்கு நிறைய சந்தேகத்தெல்லாம் விட்டுருங்க. 27 நட்சத்திரம் 12 ராசிக்காரர்களும் நான் சொன்ன அந்த பலன் செஞ்சீங்கன்னா இதுவே ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்துலேயே டெல்லியில் யமுனையில் குளிச்சுட்டு வாங்க. அந்த குளியலுங்கிறது புஷ்கரம் அப்படிங்கிற பலன் கிடைக்கும்.